யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 18. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் விடுவித்தார். ஆண்டவர் இன்னைக்கு சில காரியங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். உயரத்தில் இருக்கிற ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார், நாமோ பூமியில் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை ஜல பிரகாத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை. தண்ணீருக்குள்ளே மூழ்கி இருந்தால் எவ்வளோ வெளியே வர முடியாமல் தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை, மனம் போராட்டத்தின் ஒரு சூழ்நிலை, தத்தளிக்கிற இருதயம், சோர்ந்து போன கண்கள், மன சஞ்சலம், பயப்படுகிற இருதயம், திகிழ்வுண்டாக்குற இருதயம், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் சொல்கிறார், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உங்களை நான் தூக்கி விடுவேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு நான் விடுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு ஜலத்திற்குள்ளாய் மூழ்கி போகிற சூழ்நிலை, ஆண்டவரே என்னை விடுதலையாக்க யாரும் இல்லையா என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை தூக்கி விட்டு நான் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரம் இல்லை, உங்களை காட்டிலும் பலத்த சத்ருவாய் இருக்கிற உங்களை பகைத்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், சத்ருவினால் வரும் போராட்டங்கள், சத்ருவினால் வரும் பாடுகள், சத்ருவினால் வருகிற பாவ வழிகள், சத்ருவினால் வருகிற எல்லா இடர்கள், தடைகள், இன்னைக்கு காரியங்கள் கைக்குடி வர முடியாதபடி உண்டாக்குற போராட்டங்கள், இப்படி அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நம்ம நினைக்கிறோம் நம்மளை காட்டிலும் அவங்கெல்லாம் பலவான்களாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பலத்த சத்ருவா பகைக்கிறவங்களா இருக்கிறாங்கள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உங்களை விடுவிக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை வைத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசத்தை அவர் பாதத்தை பிடித்து கொள்ளும் பொழுது எல்லா சூழலிலிருந்து உங்களை தூக்கிவிட்டு உங்களை விடுதலையாக்கி உங்களுக்குள்ளாய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து எந்த காரியத்திற்காக போராடுகிறீர்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார், அற்புதங்களை காணும்படி செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.